Hello traders, good evening. Abhishek this side. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் எல்லாம் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுதான் வரைக்கும் நம்ம ஒரு 3 or 4 கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ இப்போ ஜென்ரலாக சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சதன ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்த பாருங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னு ஒன்றும் இல்லைங்க. இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ், ஹை, லோ, opening price and closing price, high, low, opening price and closing price. ஸோ இதே தான் வந்து திரும்ப நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கும்போது வாங்கி அதிகமாக இருக்கும்போது செல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஜென்ரிக்காக ஒரு பையருக்கும் ஒரு செல்லருக்கும் உண்டான ஒரு நெகோசியேஷன். நம்ம அதை எப்படி சொல்லலாம்? ப்ரைஸ் ஆக்ஷன். கம்மியாக இருக்கும்போது வாங்குகிறோம், அதிகமாக இருக்கும்போது செல் பண்ணுறோம். அதிகமாக இருக்கும்போது வாங்குகிறோம், அதுக்கு அதிகமாக போகும்போது செல் பண்ணுறோம். சரி, இப்போ பாருங்க, இந்த இடத்த எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக 1 2 3 2 கேண்டில்ஸ்க்கு மேலே 2 கேண்டில் அல்ல 3 கேண்டில்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா we can call it as a momentum அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். செல்லர்ஸ் மொமெண்டம், அதாவது இங்கே செல்லர்ஸ் வந்திருந்தாங்கன்னா இது செல்லர்ஸ் மொமெண்டம், பையர்ஸ் வந்தாங்கன்னா இட்ஸ் பையர்ஸ் மொமெண்டம். ஓகே, இந்த செல்லர்ஸ் மொமெண்டமும் பையர்ஸ் மொமெண்டமும் எதை வச்சு, அதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகும். ஒரு செல்லர்ஸ் மொமெண்டமும் ஒரு பையர்ஸ் மொமெண்டமும் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் ஆகும், இல்லை ரீட்ரேஸ் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சப்போர்ட் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஒரு செல்லர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிம்போம். அதே மாதிரி ஒரு பையர்ஸ் மேலே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேலே இருக்கிற போர்ஷனை ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஆல்ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த இடத்த எடுத்துக்கலாம். இந்த இடத்த நீங்கள் கனெக்ஷன் இஷ்யூ இருக்கு. சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர்ஸ் மொமெண்டம், இந்த இடத்துல ஒரு பையர்ஸ் வந்திருக்காங்க வித் செல்லர்ஸ் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ அடுத்த கேண்டில் என்ன வரும்? வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கேண்டில் என்ன வரும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் பேஸ் பண்ணி இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும். சரிங்க, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இந்த கேண்டில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் கேண்டிலுக்காக. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை வச்சு தான் நீங்கள் இந்த கேண்டிலை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த கேண்டிலுக்கு ஆன கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன், கரெக்டாக? டோஜினா கண்டினியூஷன், இதே டோஜி வந்தால் ரிவர்சல். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சொல்கிறேன், ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்பின்னிங் டாப்னா கண்டினியூஷன், இதே வந்து அதே ஸ்பின்னிங் டாப் ரிவர்சல். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா சப்போர்ட்டில் இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிவர்சல், அதர்வைஸ் கண்டினியூஷன். சரி, இப்படி தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா வேலை முடிச்சு. இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு பையர்
சரிங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் வெயிட் பண்ணுறீங்க. இந்த கேண்டில் முடியிற இடம் வந்து செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்டாக இருந்தால் கரண்ட் கேண்டில்ஸ்டிக்கோட க்ளோசிங் பாயிண்ட் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்கோட என்ட்ரி பாயிண்டாக இருக்கும்போது நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் செல்லர், கன்ஃபார்ம் செல்லர். சப்போஸ் இந்த இடத்துல இப்போ பாருங்க, இது வந்து செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்ட், இது வந்து பையர்ஸ் என்ட்ரி பாயிண்ட், எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த கரண்ட் கேண்டில்ஸ்டிக் வந்து க்ளோஸ் ஆகிறது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? செல்லர்ஸோடைய என்ட்ரி பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் செல்லர். ஓகே, டோஜி. இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? டோஜி. அதாவது வின்னும் இல்லை லாஸும் இல்லை, ஜீரோவில் வந்திருக்கு. நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. ஸோ என்றைக்குமே வந்து இந்த மாதிரி முடியும் போது கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் போட்டுக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னொன்று கேட்டுங்க, டோஜி ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸிங்க. டோஜி ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸி. எப்படின்னு சொல்லிட்டேன், இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்க, பட் டோஜியில் முடிஞ்சிருக்கு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராஃபிட். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும், இந்த கேண்டிலை வச்சு இந்த கேண்டில் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அபிஷேக் இது வந்து டோஜி, இதை வச்சு நம்ம எப்படி இங்கே ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் ரைஸ் ஆச்சு அப்படின்னா, இது வந்து நான் சொன்ன செல்லிங் ப்ரெஷர். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர். ஸோ இங்கே பையிங் ப்ரெஷராக இருக்கும்போது செல்லிங் ப்ரெஷர் இங்கே வராத பட்சத்தில் செல்லிங் ப்ரெஷரே இல்லை, இங்கே வெறும் பையிங் ப்ரெஷர் தான் இருக்குது. ஸோ இங்கே பையர் வரணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, ஸோ இந்த இடத்துல செல்லர் வரணும். செல்லரும் வரல, இந்த ப்ரெஷரில் பையரும் வரல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இடத்துல டோஜி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ப்ரெஷர், அதாவது கேண்டில் ஸ்டிக்கோட ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ப்ரெஷர்னா நான் இதை சொல்கிறேன், இந்த இடத்த நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து பையிங் ப்ரெஷர், இது வந்து செல்லிங் ப்ரெஷர். செல்லிங் ப்ரெஷர், தேர் இஸ் நோ பையிங் ப்ரெஷர். இது வந்து என்ன சொல்லுங்க, இது கான்ஃபிடன்ஸ். இது வந்து பையிங் ப்ரெஷர் கிடையாது, இது வந்து செல்லர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்கோடைய இது ஒன்று, ஒரு அனலைசிஸில் அது கோர் அனலைசிஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது பெய்டு கோர்ஸ் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரிய வரும். இதை வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் நான் சொல்ல மாட்டேன், கான்ஃபிடன்ஸ். சரிங்க, நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஃபியூச்சரில் புரியாது அப்படின்னு. சரி, இந்த இடத்த நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷராக இருக்கும்போது இந்த இடத்துல என்ன வரணும்? பையர் தான் வரணும். பட் இந்த இடத்துல பையர் வரல, டோஜி வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல பையர் அவைலபிளாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்ஸ் இல்லை. சிம்பிள் அனலைசிஸ். ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக்கோடைய பையர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு வித் செல்லிங் ப்ரெஷர். ஸோ செல்லர். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க, கரண்ட் கேண்டில் ஸ்டிக் இட்ஸ் செல்லிங் ப்ரெஷர், ஸ்ட்ராங் செல்லர். ஓகே, ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக்கை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் செல்லர். ஸோ செல்லர். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும், strong selling with some buying rejection. No, there is no selling rejection over here. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் சின்ன ஒரு பையர்ஸ் மொமெண்டம் ஃபார்ம் இருக்குது, சின்னதாக வீக் பையர்ஸ் மொமெண்டம் ஃபார்ம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா வித் பையர்ஸோட ரெஜெக்ஷன் இருக்கங்காட்டி எய்தர் இங்கே வீக் பையராக வரலாம், இல்லைன்னா கொஞ்சம் பெரிய இந்த அளவுக்கு இங்கே ஒரு பையர் வரலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே வீக் பையர் வந்துருச்சு, வீக் பையர் வித் ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர். இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் கண்டிப்பாக பையர் தான் வரணும். சரி, அடுத்த கேண்டில்ஸ்டிக் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில்ஸ்டிக்கோடைய இது வந்து ஸ்ட்ராங் பையர் கேண்டில்ஸ்டிக் வித் பையிங் ப்ரெஷர். பையிங் ப்ரெஷராக இருந்த போதிலும் இந்த ப்ரீவியஸோடைய ஹையை நம்ம வந்து தாண்டிடுச்சு, கரெக்டாக தாண்டிடுச்சு. ஆனால் இங்கே நீங்கள் இது இப்படியே இங்கே வச்சு பாருங்க, இந்த லைனை மட்டும் ட்ராக் பண்ணுங்கள், அந்த மவுஸ் பாயிண்டரோட லைன் ட்ராக் பண்ணுங்கள், இந்த கேண்டில்ஸ்டிக்கோட இதை ட்ராக் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே நான் வச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வச்சேன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு
விக்ஸ் உடைய பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் ஃபார் தி செல்லர்ஸ். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பையருடைய ரிஜெக்ஷன் இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து எங்க முடிஞ்சிருக்கு, இட்ஸ் அ செல்லிங் ப்ரெஷர்ல, அதாவது செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கிறங்காட்டி ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், செல்லர் எடுக்கிறோம், சரிங்களா, செல் எடுக்கிறோம். சரி, இப்போ அடுத்தது செல் வந்தாச்சு வித் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். இந்த இடத்துல நம்ம முடிஞ்சிருக்கு. கண்டினியூஸாக நீங்கள் எடுக்க வேணாம். கண்டினியூஸ் ட்ரேடிங் வந்து எல்லா ட்ரேடர்ஸ்னாலையும் வந்து கண்டினியூஸாக கேண்டில்ஸ்டிக் பை கேண்டில்ஸ்டிக் எடுக்க முடியாது, சரிங்களா. இப்போ நம்ம இங்கிருந்து எடுத்தோம் இல்லையா, இங்கிருந்து எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 6 கேண்டில்ஸ்டிக், அதாவது நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஆறு பின் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளியே போய்க்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும், அவரை கண்டினியூஸ் எல்லாம் பண்ண முடியாது. நான் சொல்லியிருக்கேன்ல, இது வந்து ஹேமர் கேண்டில். இந்த ஹேமர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் பையிங் சரி ஓகே, பையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது கிடையாதுங்க. இதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா செல்லர்ஸுடைய கான்ஃபிடென்ட் நான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஏன் நான் செல்லர்ஸுடைய கான்ஃபிடென்ட் இந்த இடத்துல நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ்டிக் அப்சர்வ் பண்ணீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு கீழே நல்லா வந்துகிட்டே இருக்கும். செல்லர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்துகிட்டே இருக்காங்க. இங்கிருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுறாங்க. ரிஜெக்ட் ஆகி இங்கே போய் முடிகிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து செல்லர்ஸோடைய கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகம் பண்ணுது. ஸோ ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி போயிட்டு இப்படி மேலே வந்து திருப்பி கீழே வர்றதுக்கான ஒரு அறிகுறி, மேலே போகிறதுக்கான அறிகுறி கிடையாது, கீழே வர்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இந்த பர்டிகுலர் ஹேமர் கேண்டில்ஸ்டிக் எதை டினோட் பண்ணுதுன்னா ஸ்ட்ராங் பையிங் ஃபோர்ஸை டினோட் பண்ணல, ஸ்ட்ராங் செல்லிங் ஃபோர்ஸை டினோட் பண்ணுது. ஏன்? பிகாஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான செல்லர்ஸோடைய செல்லர்ஸோடைய கான்ஃபிடென்ட்டை இந்த கேண்டில்ஸ்டிக்கை உங்களால் பார்க்க முடியும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா. இப்போ பாருங்க, இதெல்லாமே ரிஜெக்ஷன் சொல்கிறேன்னா இதை ஏன் நான் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, கேண்டில்ஸ்டிக்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தான் அது ஒரு கேண்டில்ஸ்டிக்கோடைய கான்ஃபிடென்ஸா இல்லை வந்து அது ரிஜெக்ஷனா உங்களால் சொல்ல முடியும். இது ரிஜெக்ஷன், பட் ஆனால் இது கான்ஃபிடென்ஸ், இது ரிஜெக்ஷன். சரியா? சரி ஓகே, இது பாருங்க, இது செல்லர்ஸ் கான்ஃபிடென்ட். ஸோ அதனால் செல்லர்ஸ் இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கே வந்து மேக் பண்ணி நிற்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், நான் திரும்ப சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்கோடைய என்ட்ரி பாயிண்ட், ஐ மீன் பையர்ஸோட என்ட்ரி பாயிண்டில் இந்த கரண்ட் கேண்டில்ஸ்டிக் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் பை தான் வரணும். பை வரல, டோஜி வந்திருக்கு. பை வராத போதில் அந்த இடத்துல நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த கேண்டில்ஸ்டிக் செல்லர் தான் வரும். இங்கே பையர் வரல அப்படின்னா இங்கே செல்லர் வரும். இந்த இம்பேக்ட் எங்கே இருக்கும், இந்த பையரோட இம்பேக்ட் எங்கே இருக்கும், நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ல இருக்கும், இதில் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இம்பேக்ட் இதில் இருக்குன்னா நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ல இருக்கும். சரி சரி ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஹேமர் கேண்டில்ஸ்டிக், இது வந்து செல்லர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ். ஆல்ரைட், இப்போ பாருங்க, இங்கே தான் உங்களுக்கு இன்னொரு கேட்ச் இருக்கு. சரியா? இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஹேமர் கேண்டில்ஸ்டிக் செல்லர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ், அதனால நீங்கள் செல்லர். இங்கேயும் ஹேமர் கேண்டில்ஸ்டிக் செல்லர்ஸோடைய கான்ஃபிடன்ட் இருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீக் பையர் வந்திருக்காங்க. ஸோ எப்படி அவன் வந்தான், இந்த வீக் பையர் எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த கேண்டில்ஸ்டிக் நீங்கள் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் செல்லர் கான்ஃபிடன்ஸ் தான். பட் பிஃபோர் தட், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது லெவலில் தான் இருக்கும். இந்த இடத்துலையோ இந்த இடத்துல லெவல் இருந்தால் மட்டும்தான், ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெவல் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் இந்த இடத்துல பையர் வரணும். இல்லைன்னா இந்த இடத்துல பையர் வர்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை அடுத்த செல்லர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணாமல் இந்த இடத்துல நீங்கள் செல்லர் போட்டிருந்தீங்கனாலுமே, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் செல்லர்ஸ் எடுத்துருந்தீங்க, இந்த இடத்துல வின்னிங் ட்ரேட் கிடச்சிருக்கும். சப்போஸ் ஒரு சில பேர் இங்கே செல்லர்ஸ் கரெக்டான பாயிண்ட்ல எடுத்து இங்கே லாஸ் ஆனீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் இல்லாமல் அடுத்த ட்ரேட் நெக்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்கான இமீடியட்டாக நீங்கள் செல்லர்ஸ் எடுக்கலாம். இங்கே மிஸ் பண்ணாலுமே இமீடியட்டாக நெக்ஸ்ட்டில் செல்லர்ஸ் எடுக்கலாம், சப்போஸ் இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா. சரியா?
ரைட். கைஸ் இப்போ பாருங்க, எந்த ஒரு ரிஜெக்ஷன் இல்லை, ஸ்ட்ராங் கேண்டில், இட்ஸ் என்கல்ஃபிங் எல்லாம் இங்கே செல்லாது. பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு கன்சிடராக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? என்கல்ஃபிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பையர். ஓகே, இங்கே வந்து ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இமீடியட் ட்ரேட் போக வேணால் வெயிட் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? சாரி, இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? மேலே போயிட்டு கீழே வந்து இங்கே முடிஞ்சிருக்கு. இட்ஸ் அ செல்லர்ஸ் என்ட்ரி பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஷுட் பி தி செல்லர்ஸ். கரெக்டாக? ஆல்ரைட். இந்த கேண்டில் ஸ்டிக் பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்கோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த கேண்டிலோட என்ட்ரி ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. மேலே போயிருக்கு. செல்லர்ஸோடைய என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. திருப்பி கீழே வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்கு. ஸோ இது இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இந்த கேண்டில் ஸ்டிக்கை விட கிராஸ் பண்ணி இருந்தாலுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையிங் ஃபோர்ஸ். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கல் வேர்டில் பையிங் ஃபோர்ஸ், பையிங் ப்ரெஷர், செல்லிங் ஃபோர்ஸ், செல்லிங் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக நீங்கள் சொல்லணும்னா யூஎல்ஆர் இல்லைன்னா வந்து பிஎஸ்ஆர். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. யூஎல்ஆர்னா என்ன? ஹை டு லோ ரேஷியோ. ஹை டு லோ ரேஷியோ யூஎல்ஆர். விக்ஸ். ஸோ ಅದನ್ನ பிஎஸ்ஆர், பாடி டு விக் ரேஷியோ. ஸோ இதை பிஎல்ஆர். ஓகே, ஸோ ஃபைன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இங்கே பையர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர், இந்த இடத்துல இந்த கேண்டில் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல பையர் தான் வரும். இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல செல்லர் வரணும். ஸோ இந்த இடத்துல செல்லர் கான்ஃபிடன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஷுட் பி தி செல்லர். இந்த கேண்டில் ஸ்டிக் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இந்த கேண்டில் இமிடியேட்டாக எடுக்க வேணாம், ஏன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கு பாருங்கள் இதை கிராஸ் பண்ணல. ஸோ இது வரைக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக் மேக் பண்ணலைன்னா அடுத்த கேண்டில் ஸ்டிக் மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரியே அடுத்த கேண்டில் ஸ்டிக் இது வரைக்கும் வந்து க்ளோசிங் பாயிண்ட் இங்கே முடிஞ்சிருக்கு. வித் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், தர் இஸ் நோ பையிங் ப்ரெஷர். பையிங் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பையர் எடுக்கலாம். செல்லிங் ப்ரெஷராக இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் செல்லர் நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம். இந்த இடத்துல அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த இடத்துல விட்டுடலாம். ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ட்ரி க்ளோசிங் பாயிண்ட் வந்து பையர்ஸ் ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் ஷுட் பி தி பையர்ஸ். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎல்ஆர் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர் தான் எடுக்கணும். பட் பிகினராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எது எடுக்க வேணால் விட்டுடலாம், லீவ். ஓகே, ஃபைன் கைஸ். இப்போ பாருங்கள், இந்த அதனால் ரெண்டு டோஜி வந்திருக்கு இல்லையா? இது நல்ல ஒரு ட்ரேடிங் செஷன். ரெண்டு டோஜி வந்து எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது? ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் பையிங் ப்ரெஷர் தான் இருக்குது இந்த கேண்டில் ஸ்டிக்கில். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கில் நீங்கள் பையர் வரணும். பையர் வரல, டோஜி. அப்போ டோஜி வந்திருக்கும்போது இந்த இடத்துல பையர் இல்லை, செல்லர் இருக்காங்க. சரியா? ஆனால் இந்த செல்லர் இருக்கக்கூடிய இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டோஜி. அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? பையர் இருக்கா. ஸோ பையர். சிம்பிள். பையிங் ப்ரெஷர் இருக்கு, இந்த இடத்துல பையர் தான் வரணும். ஆனால் பையர் வரல, டோஜி வந்திருக்கு. ஸோ செல்லர்ஸ் அவைலபிளாக இருக்கா. இங்க இடத்துல செல்லர் வருவோம். இந்த கேண்டில் செல்லர் வரும். ஸோ ஓகே, செல்லருமே வரல, அப்புறம் யார் வருவா? பையர் தான் வருவா மார்க்கெட்ல. ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றது? பையிங் ப்ரெஷர் பையர், செல்லிங் ப்ரெஷர் செல்லர். செல்லிங் இது வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரா செல்லிங் ப்ரெஷரா? இப்போ இது வந்து யோசிச்சுக்கோங்க. இந்த கேண்டில் ஸ்டிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வந்து இன்டிஷன் கேண்டில். இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அப்படியே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கேண்டில் ஸ்டிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதில் கேண்டில் ஸ்டிக் மேத்தமேட்டிக்ஸ்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஓப்பனிங் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ். இது ஓப்பனிங் ப்ரைஸ், இது வந்து க்ளோசிங் ப்ரைஸ். இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரே மாதிரி ஓப்பன் ஆகி ஒரே மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரே இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக் கம்பேர் பண்ணீங்க, இட்ஸ் டோஜி. கரெக்டா? இட்ஸ் டோஜி. இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக்கு ப்ளஸ் இந்த
ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக் அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்கை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி இதை பாருங்க, இது ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, சாரி க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இதனோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, ஒரே லைனில் இருக்கா. இப்போ பாருங்கள், இதனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இட்ஸ் டோஜி சிம்பிள். டோஜி சிம்பிள் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி. நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த 2 கேண்டில்ஸ்டிக் டோஜியாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்டிக்கில் பையிங் ஃபோர்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த டோஜி. அடுத்து யார் வருவா? பையிங் ஃபோர்ஸ் இருந்தால் இந்த இடத்துல பையர் வரணும், பையர் வரல. ஸோ இட்ஸ் டோஜி. டோஜி வந்திருக்கும்போது இந்த இடத்துல யார் வருவா? செல்லர் வருவா. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செல்லர்ஸோடைய கான்ஃபிடன்ஸ் என்னால் பார்க்க முடியுதுங்க. ஸோ அதனால் இங்கே இந்த இடத்துல செல்லர்ஸ் வர்றாங்க வித் ஸ்ட்ராங் செல்லிங் ஃபோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஷுட் பி தி செல்லர் with this strong selling force. Okay, alright guys. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது இதுதாங்க, இவ்வளோதான். ஸோ இது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பை சார்ட்டாக நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். ஸோ யூ கேன் ஆஸ்க் கொஷின். நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ணி தரேன். அதே மாதிரி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பெய்ட் கோர்ஸ் வீடியோஸ், அதாவது லைவ் வீடியோஸ், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் கிடையாது, லைவ் வீடியோஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலுமே ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்லாக்கோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் வீ கேன் டிஸ்கஸ் இன் ஸ்லாக். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே நம்ம ஸ்லாக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நான் பெய்டு கோர்ஸ், எனக்கு பெய்ட் கோர்ஸ் வேணும், இன்னும் நான் மேத்தமேட்டிக்ஸ், கேண்டில்ஸ்டிக் மேத்தமேட்டிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும், ஒரு பையஸோடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், ஒரு பையஸோடைய ரிஜெக்ஷன்ஸ் என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன் இருக்கும்போது ப்ளீஸ் ஜாயின் இன் மை பெய்டு கோர்ஸ். நான் உங்களுக்கு அங்கே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். இட்ஸ் 1-on-1 கிளாஸ், மாஸ் கிளாஸ் கிடையாது, குரூப்பான கிளாஸ் எல்லாம் கிடையாது. நீங்களும் நானும் மட்டும்தான், பர்சனல் கிளாஸ் அது. ஸோ நீங்கள் என்ன கொஷின் எல்லாம் கேட்டுக்கலாம், ஏன் முன்னாடி நீங்கள் லைவாகவும் ட்ரேட் பண்ணி காட்டலாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் யுவர் டைம். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம். ப்ளீஸ் கமெண்ட், உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.